முட்டை மாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸான ரெசிபி. சாம்பார் ரசம் மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு முழு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தொக்கு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி புதினா சேர்த்து 2 கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா டேஸ்டியான முட்டை மாஸ் ரெடி. இது எந்த ஊரோட ஸ்பெஷல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.